வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்தி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5-6 நாளில் நமக்கு நியூ இயர் பிறக்க போகுதுங்க. எல்லா என்னோட சப்ஸ்கிரைபருக்குமே சரி, இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லா டிப்ஸுமே நான் வந்து ஒரே வீடியோவை போட்டிருக்கேன். அதாவது நான் 2025 போட்ட முக்கியமான டிப்ஸ் எல்லாம் அடுத்து ஒரு 15 டிப்ஸ் நான் போட்டிருக்கேங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பிளாஸ்டிக் வந்து நமக்கு விரிசல் விட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். இனிமேல் தூக்கி போடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. லைட்டாக நமக்கு விரிசல் விட்டுருக்கு. அதை நம்ம ஈஸியாக நம்ம அதை வந்து சரி பண்ணலாம். அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் தாங்க. இந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து நான் வந்து லைட்டாக வந்து பின்பக்கத்தில் நான் வந்து நெருப்பில் காட்டி கொஞ்சம் நான் வந்து அதை இலகிக்கிறேன். இலக்கெல்லாம் வருது இல்லையா, அந்த வந்து நமக்கு அந்த பேஸ்ட் மாதிரி வரும். அதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஃபில் ஆகி அந்த கேப்பை நமக்கு ஃபில் பண்ணிவிட்டு அங்கே தண்ணியும் எதுவும் ஒழுகாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் பேக் சைட்லேயும் நீங்கள் உள்ளேயும் வெளியிலையும் இது மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் நாள் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த மக்கு ரொம்ப வீணாகலை, ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி நம்ம நெய் வந்து அதிகமாக வாங்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு நெய் ரொம்ப நமக்கு ஹார்டாக இருக்கும். அதை எப்படி நம்ம ஈஸியாக வந்து இலக வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனை பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் லைட்டாக நம்ம இது மாதிரி காட்டிக்கலாம். சிம்மில் வச்சு ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. லைட்டாக நம்ம அந்த ஸ்பூனை 2 பக்கமும் முன்பக்கமும் பின்பக்கமும் இது மாதிரி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த நெய்யை எடுக்கும்போது ஈஸியாகவே வந்துடும். பார்த்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, பிளாஸ்டிக் உருகிடும். அந்த நெய்யில் நம்ம வந்து இந்த ஸ்பூனை நம்ம உள்ளே நல்லா விட்டு எடுக்கும்போது நல்லாவே உருகி நமக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாருங்கள், நமக்கு ஈஸியாக வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ நமக்கு ஹார்டாக இருந்துச்சு, ஈஸியாக நமக்கு வந்துடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம இட்லி இது மாதிரி ஊற்றி வச்சுட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தனியாக நம்ம வந்து கறி துணியோ இல்லை வந்து கிச்சன் டவலோ எடுத்துப்போம் இல்லையா, நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறது இந்த இடுக்கி தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தானே யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் இப்படி தலைகீழ யூஸ் பண்ணும் போது நமக்கு நிறைய யூஸஸ் இருக்குங்க. இதை வச்சு நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நம்ம இட்லியை ஈஸியாக எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும் போது உள்ளே இருக்க தண்ணி நமக்கு ஆவியாக நம்ம கையில் படும். அப்போ கையில் நமக்கு சூடாகும். நீங்கள் இது மாதிரி எடுத்து பாருங்கள், நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு தட்டு சூடான தட்டோ இல்லை இட்லியோ ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், நம்ம டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் அதை இடுக்கி இருக்கு இல்லையா, இதில் வந்து இது மாதிரி எடுத்தால் நமக்கு தலையில் இருக்கும். நீங்கள் பின் சைடில் திருப்பிட்டு இது மாதிரி எடுக்கும் போது ஈஸியாக நம்ம நல்லா வந்து ஃபிட்டாக இருக்கும். பிடிக்கிறதுக்கும் நமக்கு க்ரிப்பாக இருக்கும். க்ரிப்பாக நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இது பார்த்திங்கன்னா இதை வச்சு நான் வந்து இந்த பன்னீரை திருப்பி விட்றதோ இல்லை ஃபிஷ் ஃப்ரை நம்ம பண்ணும்போதோ இந்த எக் எதாவது ஃப்ரை பண்ணும்போது திருப்பி விட்றதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தனியாக இதுக்கான ஒரு ஆர்கனைசர் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. வீட்டில் டக்கு நம்ம திடீர்னு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இது மாதிரி அப்பளம் எடுக்கும்போது தனித்தனியாக அப்பளம் நம்ம போட்டு எடுத்தோன்னா நல்லா பெருசாக வரும். அது மாதிரி எடுக்கும் போது நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது சின்ன அப்பளம் தான். நம்ம போட்டு எடுக்கும் போது பாருங்கள் ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் நல்லா வடிஞ்சு வரும். இது எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸி. பாருங்கள், எத்தனை அப்பளம் வேணாலும் நம்ம போட்டு இந்த இடுக்கியில் பின் சைடில் திருப்பிட்டு நம்ம எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துடலாம். நான் ஒரு 2 அப்பளத்தை சேர்த்து நான் போட்டு எடுக்கிறேன். அப்பவும் நமக்கு பாருங்கள் ஈஸியாகவே எடுக்க வருது. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி இடுக்கி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி பேக் சைடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸஸ் இருக்குது. நான் வந்து 1-2 தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி நம்ம எல்லார் வீட்டிலுமே இப்போது இது மாதிரி தண்ணி கேன் தான் நம்ம வாங்குகிறோம். சில டைம் இந்த மூடி வந்து மிஸ் ஆகிடும். அப்போ இது ஓப்பன்லேயே இருக்கும். நம்ம டம்ளரு இல்லைனா வந்து ஏதாவது சொம்பு போட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் நீங்கள் வந்து இது மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிற இது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குல்ல, இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மூடும் போது உள்ளே வந்து நமக்கு கொசுவோ எந்த வந்து பூச்சியும் போகாது. ஈஸியாகவும் இருக்கும். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம மூடுறதுக்கும் நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி நம்ம கிளிப்பு வந்து வீட்டில் நம்ம வச்சுருப்போம். அதாவது துணி கிளிப்பு. இதை நம்ம எப்படி நான் வந்து அதை செட் பண்ணுறனோ அது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் நம்ம வந்து கிச்சன்லேருந்து பாட்டு கேட்குறதோ இல்லை ஏதோ ஒரு குக்கிங் வீடியோ பார்க்குறோன்னும் போது ஃபோனு வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டாண்டு தேடணும் இல்லையா? இது சிம்பிளாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இது மாதிரி பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி வளையல் நம்ம வந்து வெளியில் வாங்கிட்டு வரும்போது கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறது கஷ்டமாக இருக்கும். இனிமேல் ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துகிட்டு நீங்கள் கவரை ஃபஸ்ட்டு இந்த கையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வளையல் போடுங்க. ஈஸியாக நமக்கு உள்ளே போயிடும். இது கண்ணாடி வளையல்ன்றதால நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் வளையல் நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போது ரிமூவ் பண்ணுறதுக்குமே நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி வளையல் வாங்கும்போது சில டைமில் டக்குன்னு நமக்கு வளையல் உடஞ்சிரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது மாதிரி தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சிம்மில் வச்சுருங்க. மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனான பேப்பரோ இல்லை இது மாதிரி நீங்கள் ஏதாவது உளுந்து பருப்பு வாங்க கவர் இருக்குல்ல அதை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த வலையில் வச்சு எடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா லைட்டாக நமக்கு ஹீட் ஆகி வருங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்படியே நீங்கள் தோசை தவாவில் வச்சிடாதீங்க. ஏதாவது ஒரு இது மாதிரி பேப்பர் போட்டு வைங்க. இது மாதிரி நல்லா அதை சூடு பண்ணி எடுக்கும் போது என்ன ஆகும்னா நல்லா ஸ்ட்ராங்காகும். டப்புன்னு நமக்கு வளையல் வந்து உடையாது. ரொம்ப நாளைக்கு நம்ம வளையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி மெட்டல் வளையல் இருக்கும். இது மாதிரி மெட்டல் வளையல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு க்ளீனிங் ஆர்கனைசரை நம்ம மாற்ற போகிறோம். இது மாதிரி இதை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து சின்ன கேப் இருக்கும், நம்ம ஜன்னல்லையோ இல்லைன்னா வந்து ஏதாவது இடுக்கான இடத்துல அழுக்கு இருக்கும் இல்லையா, அதை நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டோர் இருக்கு இல்லையா, அது ரப்பர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இதை லைட்டாக நீங்கள் ஈரம் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரே ஒரு தடவை அந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் இழுத்தாலே போதுங்க. நல்ல ஒரு அழுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம வந்து ப்ரஷ் போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. இது மாதிரி வலையில் வச்சு இந்த ரப்பர் பேண்ட் வச்சு கொஞ்சம் ஈரம் பண்ணி நம்ம ஒரே இழுத்தாலே போதும். நல்லா இந்த டோர் க்ளீனாகி வந்துடும். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி பத்தாத வளையல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. கண்ணாடி வளையலோ ஏதோ மெட்டல் வளையலோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரிங்க பண்ணும்போது இது ஒரு சூப்பரான ஆர்கனைசர் நமக்கு மாறும். நான் வந்து இந்த நூல் எடுத்திருக்கேன். இதை நான் எப்படி கட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு வளையலாக நம்ம இது மாதிரி ரெண்டுமே ஜாயின் பண்ணி நம்ம நாட் போட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டு நம்ம கட்டிக்கலாம். ஒன்று நம்ம இது மாதிரி நாட் போட்டு கட்டிக்கலாங்க. ஈஸியாகவே நம்ம நாட் போடலாம். இதுக்காக கஷ்டப்படணுன்ற அவசியமும் கிடையாது. நான் எப்படி நாட் போடுற பாருங்கள். இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வலையிலும் உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா வலையிலுமே நம்ம வந்து ஒன்று கீழே ஒன்றா நம்ம வந்து இது மாதிரி நாட் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம கட்டிக்கலாம். கட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக இருக்கும். சில வீட்டில் வந்து கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம வந்து ஒன்றுத்துக்கும் ஸ்டாண்டு நம்ம வந்து அடிக்க முடியாது. அதாவது கரண்டி வைக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து டம்ளர் வைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு தனித்தனியாக நமக்கு அடிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீங்கள் எத்தனை வளையல் வேணுமோ அதை வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 வளையல் கிட்டே நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக கூட கட்டி நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாஸ்கில் இருக்கிற அந்த கயிறு இருக்குல்லையே அதை நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஆணியில் மாட்டிட்டு இதில் நீங்கள் ஃபில்டர், உங்களோட கரண்டி, உங்களோட சின்ன ஸ்பூனு எல்லாமே நீங்கள் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் 1 போட்டிருக்கேன். நீங்கள் 2 3 ரெடி பண்ணிவிட்டு வைக்கும் போது அதில் நீங்கள் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக நமக்கு நல்லா போட முடியுமோ அது மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. இதுக்காக தனியாக ஆர்கனைசர் வாங்கணுமே இல்லை. இது பாருங்கள், சின்ன ஸ்பூனையும் நான் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம சமையல் பண்ணும்போது ஆப்போசிட்டில் நம்ம அது மாதிரி போட்டு வச்சுட்டோம் டக்குன்னு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். பத்தாத வலையில் இருந்துச்சுன்னா இனி தூக்கி போடாதீங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு ஆர்கனைசர் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாட்டில் இருக்கு இல்லையா, அதாவது பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடி நான் வந்து இது மாதிரி ஹோல்ஸ் நான் போட்டிருக்கேன். 2 பக்கமும் ஆப்போசைடும் நான் வந்து ஆப்போசிட் சைடு நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொண்ட ஊசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நான் எடுத்திருக்கேன். இது நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வழியை நான் வந்து இது 2த்தையுமே நான் வந்து
இந்த ஹோல்ஸ்லாம் இது மாதிரி நான் எப்படி விட்டு நான் வந்து இழுக்கிறேனோ அது மாதிரி விட்டு இழுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம இழுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக இது மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து இது மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிக்கர் மாதிரி வாங்குவோம். அது வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் நிற்கும், அதுக்கப்புறம் நிற்காது இல்லையா. இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஆணியில் நம்ம ஈஸியாக மாட்டலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி பேனா மூடி எடுத்துக்கோங்க. இதில் வந்து டபுள் டேப் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து நம்ம எங்கேயாவது வந்து நம்ம ஊதுவத்தி நம்ம வைக்கணுன்னும் போது செவுத்தில் நம்ம வந்து வைக்க முடியாது இல்லையா. அதுக்காக நம்ம இது ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசரை மாற்ற போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்விடேஷன்லாம் வரும் பாருங்கள், மேலே வந்து ஒரு மாதிரி வந்து நமக்கு ஸ்டிக்கரில் இருக்கும். இந்த ஏதாவது ஒரு சாமி படமோ பிள்ளையார் படமோ போட்டு வரும். அதில் நான் வந்து இந்த பேனா மூடியை நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நம்ம வந்து எங்கே வேணாலும் நம்ம செவுத்துலையோ இல்லை எங்கேயாவது நம்ம இது மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நல்லா ஒட்டிட்டோன்னா நம்ம அங்கே வந்து ஊதுவத்தி வச்சுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டிப்பு. இதுக்காக நம்ம கடையில் காசு கொடுத்து ஒரு ஸ்டிக்கர் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி அதிகமாக உருளைக்கிழங்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னும் போது இது மாதிரி பூண்டை லைட்டாக இது மாதிரி போட்டு வைங்க. அப்போ உருளைக்கிழங்குல வந்து அந்த மாதிரி ஒரு வேர் மாதிரி முளைக்கும்ல, அதெல்லாம் முளைக்காது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்போஸ் அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியே அதிகமாக வாங்கிடுவோம். வெலை கம்மியாக இருக்கும் போது அதிகமாக வாங்கிடுவோம். அந்த நேரத்தில் தக்காளியை இது மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு வைங்க. நல்லா வந்து தாராளமாக வைக்கிற மாதிரி இது மாதிரி வைங்க. இது நம்ம இது மாதிரி தலைகளை திருப்பி வைக்கும் போது நம்ம கெட்டும் போகாமல் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துட்டு எது கொஞ்சம் நமக்கு ஒரு கொலனோ இல்லை கெட்டு போன மாதிரி இருக்கும் மேலே வச்சுட்டு அதை நம்ம உடனே யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த முனையில் இருக்குல்ல அது கொஞ்சமாக எண்ணெயும் தடவிட்டு நீங்கள் வைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் எதுனாலும் தடவிக்கலாம். இது மாதிரி தடவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி தேங்காய் நம்ம உடச்சிட்டு மீதி தேங்காவை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி தூள் உப்பு இருக்குல்லையா அது கொஞ்சமாக லைட்டாக இப்போ அப்ளை பண்ணிவிட்டு வைக்கும்போது தேங்காய் வந்து ஒரு 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். எப்பவுமே தேங்காவை உடனே யூஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி நமக்கு ஆன்லைனில் நமக்கு பேப்பர் பேக் தான் இது மாதிரி வருது. இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று குப்பை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா தூக்கி நம்ம அப்படியே வச்சுருப்போம். இதை ஒரு ஆர்கனைசரை நம்ம மாற்ற போகிறோம். இதை பார்த்திங்கன்னா நான் வந்து உள் பக்கமாக இது மாதிரி மடிச்சுக்கிறேன். நல்லா இது மாதிரி பாதி வர மாதிரி நல்லா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு அட்டையை நான் எடுத்துக்கிறேன், கார்ட்போர்ட் நான் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு கீழே ஒரு கிரிப்புக்காக நான் வைக்க போகிறத கிரிப்புக்காக வச்சுட்டு நம்ம வந்து எப்படி வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு துணி வைக்கிற ஆர்கனைசரை நம்ம மாற்ற போகிறோம். இதுக்காக நான் காசு கொடுத்து நம்ம வந்து ஒன்று வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து ஃப்ரீயாக தான் நமக்கு வரும் ஆன்லைனில். நம்ம ஏதாவது வந்து பொருள் வாங்கும் போது அதை நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து மளிகை சாமானும் அதாவது தண்ணி படாத இடத்துல நீங்கள் வைக்கும்போது மளிகை சாமான் டப்பா எல்லாமே வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சாக்ஸ் வைக்க போகிறேன். நம்ம வந்து ஷூ வைக்கிற ட்ராக் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே இதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது சாக்ஸை நீங்கள் இது மாதிரி மடித்து நல்லா அழகாக ரோல் பண்ணி வச்சு அதில் அடுக்கி வைக்கும் போது நம்ம சாக்ஸ் எங்கேயுமே நமக்கு காணாமல் போகாது. ஷூ ரேக் பக்கத்துலேயே நம்ம இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். பசங்களும் நம்ம வந்து எங்கேயுமே தேட மாட்டாங்க. கண்டிப்பாக இது மாதிரி பேக் உங்களுக்கு பேப்பர் பேக் வந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதில் டவலு உங்கள் பசங்களோட இன்னர் வேறு எல்லாமே நம்ம அடுக்கி வைக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் போட்ட வீடியோலேயே நான் எடுத்து ஒரு ரீகேப் மாதிரி தான் வந்து இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் வந்து இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், நியூ இயர் வாழ்த்துக்கள். இப்போ கொடுத்த ஆதரவு மாதிரியே நீங்கள் எல்லா வருஷமும் எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபரும் இனி வர சப்ஸ்கிரைபரும் சரி எனக்கு ஆதரவு கொடுக்கணும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.